பிரைஸ் தி லார்ட். லெந்து கால தியானம் நாள் 4. தலைப்பு வார்த்தைகளை கடந்த விண்ணப்பம். வேத பகுதி 1 ராஜாக்கள் 19:4-5. இந்த வசனத்துல எலியா கடவுளிடம், கடவுளே நான் பட்ட பாடெல்லாம் போதும், கஷ்டம்லாம் போதும், என் உயிரை எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான வேண்டுகோளை வைக்கிறார். எலியாவின் இந்த ஜெபம் ரொம்ப மனசோர்வு அடைந்து பயம், விரக்தி, அடுத்து அவருக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சு அவரை தனிமைப்படுத்தி கொண்ட நிலையில வந்த ஒரு வலிமிகுந்த வார்த்தை தான் இந்த ஜெபம். அப்படி ஒரு சூழ்நிலையில வருகின்ற ஜெபத்திற்கு கடவுள் எவ்வாறு பதில் கொடுக்கிறாருன்னு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த கடவுள் எலியா சொன்னதை மட்டும் கேட்காம அவர் சொல்லாத அவருடைய உணர்வுகளையும் புரிந்து கொள்றார். எலியா நினைக்கிறாரு, தான் மறைச்சிட்டா போதும், எல்லா கஷ்டமும் போயிடும், மரணம் தான் அவரோட கஷ்டத்துக்கு முடிவுன்னு நினைக்கிறார். ஆனா நிஜமாவே அவருக்கு தேவைப்பட்டது எல்லாமே ரெஸ்ட் அண்ட் ஹோப், அதாவது ஓய்வு மற்றும் நம்பிக்கை. அதுதான் கடவுள் இங்க அவருக்கு தராரு. அடுத்தடுத்த வசனங்களை நாம படிக்கும் போது கடவுள் எப்படி எலியாவை பாதுகாத்து வழிநடத்தி வந்தாருன்னு நம்ம பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் அவரை தூங்க செய்கிறார், so that he can get some rest. அப்புறம் உணவளிக்கிறார். God feeds எலியா. இப்படிதான் கடவுள் நம்மளோட வாழ்க்கையில செயல்படுகிறார். நம்மள நிறைய பேர் எலியா மாதிரி ஜெபிச்சிருப்போம். கஷ்டமான பல சூழ்நிலையில, சோர்வான பல வேளையில நமக்குன்னு யார் இருக்கா, நாம யாருக்காக இருக்கோம், சாமி நான் எதுக்காக இருக்கேன், என்னை தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க, என்னால முடியலைன்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் யோசிச்சிருப்போம். ஆனா கடவுள் நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகளை மட்டும் கேட்கிறவரா இல்லாம அதையும் கடந்து நாம வெளிப்படுத்தாத பல உணர்வுகளையும் புரிந்து கொள்கிறவரா இருக்கார். நம்மளுடைய லைஃபோட சிச்சுவேஷனை மாற்றுவதற்கு முன்னமே நமக்கு உண்மையிலேயே என்ன தேவைப்படுது, எலியாவுக்கு எப்படி ரெஸ்ட் அண்ட் ஹோப் தேவைப்பட்டதோ நமக்கு என்ன தேவைப்படுதோ அதை அவர் அறிஞ்சு கொடுக்கிறவரா இருக்கிறார். ஸோ எலியாவுக்கு ரெஸ்ட் அண்ட் ஹோப், அதாவது தூக்கமும் சாப்பாடும் கிடைச்ச பிறகு அவருக்கு ஒரு புது ஸ்ட்ரென்த் வெகு தூரம் கடந்து ஓரேப் என்னும் மலையில போய் ஒரு குகைக்குள்ள மறைஞ்சுக்கிறார். ஆனா அந்த குகைக்குள்ள போன பிறகும் காட் அவர் அங்கேயே விட்டுறல. அங்கிருந்தும் காட் உள்ள இருந்து கூப்பிட்டு புதிய ஒரு வழியை அவருக்கு ஏற்படுத்தி தராரு. அந்த குகைக்குள்ள இருக்கும் போது எலியா என்ன நினைக்கிறாருன்னா, அவர் செஞ்சு இருந்த எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, கடவுள் இனி அவர் கூட இல்லை, அவர் தனியா தான் இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா இன்னும் எதுவும் முடியல. கடவுளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் எல்லாமே இன்னும் இருக்குது. அவர் தனியா இல்லைன்னு, எலியாவின் பணி இன்னும் முடியலன்னு அவருக்கு உணர்த்துறாரு. நம்ம வாழ்க்கையும் கடினமாகும் போது நாமளும் சோர்ந்து போய் பயந்து நம்மளோட சொந்த குகைக்குள்ளவே நம்மளை ஒழித்து கொண்டு வாழ ஆரம்பிச்சிடும். ஆனா கடவுள் நம்ம அங்கே விட்டுறது இல்லை. அவர் நம்ம திரும்பவும் அவர்கிட்ட அழைக்கிறார். மெதுவாக நம்மிடம் பேசுவார், புதிய வழியை நமக்கு காட்டுவார். எனவே இனி வரும் காலத்துல அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருக்க நாம அழைக்கப்படுகிறோம். அவர் எந்த சூழ்நிலையிலும் நம்முடன் தான் இருக்கிறாரு. அவர் நம் வார்த்தைகளுக்கு மட்டுமல்ல, நாம் விடும் பெருமூச்சிற்கும் பதிலளிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து வாழ அழைக்கப்படுகிறோம். ஜெபம். ஆண்டவரே, எங்கள் வார்த்தைகளை மட்டுமல்ல, எங்கள் இருதயங்களையும் அதன் உள்ளுணர்வுகளையும் எங்கள் பெருமூச்சுக்களையும் கேட்டதற்கு நன்றி. நாங்கள் சோர்வாக, பயமாக அல்லது விட்டு கொடுக்க தயாராக இருக்கும்போது நீர் எங்கள் வழியை காண்கிறீர், எங்களை ஆழமாக கவனித்துக் கொள்கிறீர் என்பதை நினைவில் கொள்ள எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் பலத்தை மீட்டெடுக்கவும், எங்கள் நம்பிக்கையை புதுப்பிக்கவும், உம்முடைய மென்மையான குரலால் எங்களை வழிநடத்தவும், எங்கள் மனசோர்வை புதிய நோக்கமாக மாற்றி விசுவாசத்துடன் எங்களை முன்னோக்கி அழைத்து செல்ல உம்மை வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.